வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜர்தோசியில் 3D ரோஸ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஜர்தோசியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நீடில் வந்து நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நார்மல் நீடில் எடுத்துகிட்டு அதில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட்டை வந்து கோர்த்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த ரோஸில் உள்ளக்க உள்ளது சென்டரில் கொஞ்சம் திக்காக தெரியணுங்கிறக்காண்டி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். இல்லைன்னா ஒரு பால் பீட் கூட நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா குட்டி கிளிப் ஸ்டோன் ஏதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஃபிட் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு குட்டி குட்டி பீசஸாக எடுத்து கிராஸாக ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். அது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டுட்டு வந்து ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இந்த சைடில் ஒரு ஸ்டிச், அப்படி குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு சென்டரில் வரும்போதில் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக வரும். அடுத்து கொஞ்சம் பெருசாக போக போக டெவலப் ஆக கொஞ்சம் பீசஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த கீழேருந்து கொண்டுட்டு வந்து மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. கடைசி எந்த ஜர்தோசி பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதோட சென்டர்லேருந்து தான் அடுத்த பீஸ் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேவா? இதோட சென்டர்லேருந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்புறம் இதோட சென்டர்லேருந்து எடுத்து கீழே கிராஸ் பண்ணி அப்படியே சர்க்கிளாக கொண்டுட்டு வாங்க. வரிசையாக சர்க்கிளாக கொண்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி ரோஸ் மாதிரி உங்களுக்கு டெவலப் ஆகும். இது வந்து எந்த சைஸ்னாலும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதோட சென்டர்லேருந்து எடுத்து அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் இந்த சைடு போய்க்குவோங்க. அவ்வளோதான். இதே தான் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ உங்களுக்கு ரோஸ் மாதிரி கிடச்சிருச்சா? இவ்வளோ தான். இதுதான் 3D ஃப்ளவர்னு சொல்கிறது. இது நம்ம எந்த சைஸ்னாலும் நம்ம பெருசு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுனாலும் சின்னதாக வச்சுக்கலாம். பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து எதுலேயும் சிக்கிராமல் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சிக்கிடுச்சுன்னா ஜர்தோசி வந்து கட் ஆயிரும். பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக எம்போசிங்காக வேணுன்னா கையை வச்சு லேசாக எடுத்து தூக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டிச் போடும் போதில் அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிக்கிறோம். ஓகேவா? இவ்வளோ தான். கடைசியாக நீங்கள் எண்டு நாட் போட்டுக்கோங்க. எண்டு நாட் எப்படி போடணும்னு தெரியும்ல, சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. கீழேருந்து மேலே வந்துட்டு அடியில் ஒரு லூப் இருக்கும், அதில் முடிச்சு போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.